أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, 30வது ஜுசுவினுடைய சிறிய சூறாக்களின் தொடர்ல அல் குர்ஆனுடைய சூரா அல் இஹ்லாஸ் என்கிற அத்தியாயம் 112வது அத்தியாயத்தை இன்று நாம் படிக்க இருக்கிறோம். இந்த அத்தியாயத்துக்கு சூரா அல் இஹ்லாஸ் என்று சொல்லப்படும். எல்லா அத்தியாயத்துக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த அத்தியாயத்துல ஒரு பேர் இருக்கும். சூரா அல் ஃபீல் அப்படின்னா அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் என்று அந்த ஃபீல் சூராவுடைய பேரா வரும். அல்லது ஈலாஃபி குரைஷ் சூரா குரைஷின் என்று குரைஷ் வரும். அல்லது சூரா பக்ராவை எடுத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹு தஆலா அதுல பக்ரா என்ற ஒரு பெயரை சொல்றான். ஆனா இந்த சூரா சூரா அல் இஹ்லாஸ், இஹ்லாஸ் என்பது உள தூய்மை அப்படின்னு நாம தமிழ்ல சொல்லுவோம். எந்த ஒரு வணக்க வழிபாட்டை நாம் செய்வதாக இருந்தாலும் நாம் அல்லாஹ்வுக்காக அதை செய்வது. அல்லாஹ் இதை நமக்கு சொல்லி இருக்கிறான். அல்லாஹ்வுக்காக ஒரு வணக்கத்தை செய்வது. அல்லாஹ் அல்லாத வேறு யாருக்காகவும் எந்த நோக்கத்துக்காகவும் நாம் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது. இதைத்தான் இஹ்லாஸ் என்று சொல்லப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹீஹ் புகாரில வரக்கூடிய முதலாவது ஹதீஸ், இன்னமல் அஅமாலு பின்னிய்யா. இது இஹ்லாஸ் என்ற ஒரு பாடத்துல இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க தன்னுடைய ரியாதுஸ் சாலிஹீன்லயும் முதல் ஹதீஸாக கொண்டிருக்கிறான். பின்னிய்யா, செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டே இருக்கும். வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா, ஒவ்வொரு மனிதனும் எதை நாடுகிறானோ, எந்த எண்ணத்தோடு ஒரு செயலில் ஈடுபடுகிறானோ அதற்கான கூலிதான் அவனுக்கு வழங்கப்படும். ஆகவே வணக்க வழிபாடுகளில் இஹ்லாஸ் அப்படின்னா என்ன? அந்த வணக்கத்தை அல்லாஹ்வுக்காக செய்வது. பிறருக்காக, முகஸ்துதிக்காக அல்லது அடுத்தவர்கள் ஏதாவது நினைச்சிருவாங்கிறதுக்காக செய்யாம அல்லாஹ்வுக்காக, இதுக்கு இஹ்லாஸ்னு சொல்லப்படும். அப்ப சூரா இஹ்லாஸ் என்கிற இந்த அத்தியாயம் உள தூய்மை என்று அர்த்தம். அல்லாஹ்வை மட்டும் வணங்குவது என்ற இன்னும் ஒரு அர்த்தமும் நாம் இதற்கு சொல்லலாம். உள தூய்மை என்றால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த மனிதர்களையும் ஜின்களையும் வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், இந்த மனிதர்களையும் ஜின்களையும் அவர்கள் என்னை வணங்க வேண்டும் என்பதற்காகவே அன்றி நான் படைக்கல. அப்ப அல்லாஹ்வை மட்டும் வணங்குறதுக்கு இஹ்லாஸ் என்று சொல்லப்படும். இந்த சூரா அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதையும் அவன் எத்தகையவன், அவன் அந்த இலாஹுக்கான இலக்கணங்கள் என்ன என்றதையும் மிகச் சுருக்கமாக சொல்கிறது. இன்னும் சொல்றதா இருந்தா, இந்த உலகத்தில நபிமார்கள் எதற்காக அனுப்பப்பட்டார்களோ, இந்த உலகத்தில தூதுத்துவம் எந்த அடிப்படையை கொண்டு இந்த உலகத்திலே வந்ததோ அந்த தூதுத்துவத்தை 4 வசனங்களில் சொல்கிற ஒரு சூரா. இந்த சூறாவை ஓதும் போது நமக்கு ஒரு சின்ன சூறா தானே, அவசரத்துக்கு குர்ஆன் அந்த தொழுகிறவங்க என்ன செய்வாங்க, குல் வல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமது லம் யலித்னு ஓதிட்டு போயிடுவாங்க. ஆனா உண்மையிலேயே இது ஒரு மகத்தான ஒரு சூறான்றதை நாங்க மிக முக்கியமாக நாங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். முதலாவது எப்பவுமே நாங்க என்ன செய்வோம், வளமையா ஒரு சூறாவை ஓதுவோம், அதன் பிறகு அதனுடைய மொழிபெயர்ப்பு நாங்க வாசிப்போம், அதன் பிறகு நாங்க என்ன செய்வோம், அதனுடைய விளக்கங்களை நாம் அந்த வசனத்துல இருந்து விளங்குற விஷயம் என்னன்றதை விளங்குவோம். அதுக்கு பிறகுதான் நாங்க அந்த சூறாவுடைய தஃப்சீருக்குள்ள போவோம். அந்த அடிப்படையில முதலாவது இந்த சூறாவை நான் ஓதி காட்டுறேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد
அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமான அல்லாஹுவின் திருப்பெயரால் ஓதுகிறேன் அல்லது தொடங்குகிறேன். குல், நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் என்பவன் ஒரே ஒருவன் தான். அல்லாஹு ஸமத், அவன் எவர்களிடத்திலும் எந்த விதமான தேவைகளும் அற்றவன். லம் யலித் வலம் யூலத், அவன் லம் யலித், அவன் யாரையும் பெறவும் இல்லை. வலம் யூலத், அவன் எவர் மூலமாக பெறப்பட்டவனும் அல்ல. அவன் தந்தையும் அல்ல அல்லது மகனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக வேறு யாரும் இல்லை. இது சுருக்கமாக இந்த சூரா அல் இஹ்லாஸுக்கான மொழிபெயர்ப்பு. இந்த சூரா இஹ்லாஸை பொறுத்தவரையும் இதுல நாங்க முதலாவது என்ன தெரிஞ்சு கொள்றோம்? குல், அல்லாஹ் சொல்றான் நபியை பார்த்து, குல்லுன்னா என்ன? சொல்லுங்க என்றான். யாருக்கு சொல்ல சொல்றான்? முழு மனித சமுதாயத்துக்கு. அது மாத்திரமல்ல, அல்லாஹ் அல்லாதவைகளை வணங்குகிற, அல்லாஹ் அல்லாதவைகளை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அந்த அத்தனை வணக்க வழிபாடுகளுக்கு உரியவைகளை அல்லது உரியவர்களை புறக்கணித்து விட வேண்டும். அல்லாஹ் ஒருத்தரை மட்டும் வணங்கணும், வேறு யாரும் வணக்கத்துக்குரியவர்கள் அல்ல என்று நபியே நீங்க சொல்லுங்க. குல், நீங்க சொல்லிவிடுங்கள், ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் இருக்கிறானே அவன் அவன் ஒரே ஒருத்தன் தான் வணக்க வழிபாடுகளுக்குரியவன், அவன் மாத்திரம்தான் வணக்கத்துக்குரியவன். அஹத் என்ற சொல் வாஹித் என்ற சொல்லை விட வித்தியாசமானது. வாஹித் என்று சொன்னா ஒன்று, உதாரணமா ரஜுலுன் வாஹித்னு சொல்லலாம், ஒரு மனிதன் சொல்றது. இந்த இடத்துல அல்லாஹு தஆலா நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் ஹுவல்லாஹு அஹத். நான் அஹத்னா என்னன்றத இன்னும் விரிவாக நான் இந்த தஃப்சீர்ல சொல்லுவேன். அல்லாஹ் ஒரே ஒருவன் தான் வணக்கத்துக்குரியவன் என்று சொல்லிவிடுங்கள். அவன் எத்தகையவன்? அல்லாஹு ஸமத், அவன் அஸ்ஸமத் என்பது ரெண்டு அர்த்தத்தை கொண்டிருக்கிறது. அவன் முழுமையாக அனைத்தும் உள்ளவன், அவனுடைய பண்புலையும் அவனுடைய செயலையும் அவன் கம்ப்ளீட் ஆனவன். அதனுடைய அர்த்தம் அவன் எவரிடத்திலும் எந்த தேவையும் அற்றவன். அதுல இன்னொரு அர்த்தம் என்னென்றால் அவனின் பால் அனைவரும் தேவையுடையவர்களாக இருக்கிறார். இரண்டாவது. மூன்றாவது என்ன? லம் யலித், அவன் யாரையும் பெறல. அப்படின்னா அவன் வாப்பா இல்லை, அவன் யாருக்கும் இல்ல, மனுஷனை படைச்சுக்கிறான். அவன் யாருக்கும் தந்தையும் இல்லை. வலம் யூலத், அதாவது யாரையும் அவன் பெறல. வலம் யூலத், எவராலும் அவன் பெறப்படவும் இல்லை, அவன் தந்தையும் இல்லை மகனும் இல்லை. அது மாத்திரமல்ல, வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக அல்லது ஈடாக வேறு எவரும் இல்லை. இதான் இந்த சூறால நாம சொன்னோம். இந்த சூறா படிக்கும் போதே நம்ம இதுல ஏகத்துவம், ஏகத்துவம்னா என்ன? தௌஹீத், அல்லாஹ் ஒருவன் தான் வணக்க வழிபாடுகளுக்குரியவன். வணக்க வழிபாடுகளுக்குரிய அந்த அல்லாஹ் ஒருவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் எல்லா ஆற்றலையும் தன்னகத்தே கொண்டிருக்கிறான். அவனுடைய பண்புகளால் அவன் முழுமையானவன், எவரிடத்திலும் எந்த தேவையும் அவனுக்கு இல்லை. ஆனால் அவனிடம்தான் அனைத்து படைப்புகளும் தேவையுள்ளவைகளாக இருக்கின்றன. அப்படின்னா நீங்க இதுல ஏகத்துவத்தினுடைய இந்த ரெண்டு வரியும் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்ற, அதாவது இத வார்த்தைகளை விட தங்கத்தால் எழுதப்பட வேண்டிய வரிகள், அவ்வளவு ரத்தின சுருக்கமாக. இந்த குர்ஆனுடைய இந்த அத்தியாயத்துக்கு சில சிறப்புகள் இருக்குது. நான் இதை வாசி போட்டு சொல்றேன். ஏன் இந்த சிறப்பு இந்த அத்தியாயத்துக்கு மட்டும் வந்து ரசூலுல்லாஹ் ஒரு உதாரணத்துக்கு சொல்ற, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இது சுலுசுல் குர்ஆன். குர்ஆன்ல மூன்றுல ஒரு பகுதி. ஒரு ஆள் இந்த குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதினா, சூரத்துல் இஹ்லாஸ ஓதினா குர்ஆன்ல 3 பங்கை அவர் ஓதி விட்டார். அந்த அளவுக்கு இந்த குர்ஆன்ல 3 பங்கு என்று சொல்றதா இருந்தா எப்படி சூரத்துல் ஃபாத்திஹாவை உம்முல் கிதாப்னு சொன்னாங்க. காரணம் என்ன? சபஉல் மசானி, ஏனென்றால் சூரா ஃபாத்திஹா தான் முழு குர்ஆன்லையும் பொதிந்திருக்கிறது. அதே போல நபிமார்கள் இந்த உலகத்துல வந்த நோக்கத்தை முழுமையாக ஒரு சூரா சொல்கிறதாக இருந்தால் இந்த சின்ன சூரா குல் ஹுவல்லாஹ் என்ற இந்த சூரா இஹ்லாஸ். அதனாலதான் இந்த சூரா இஹ்லாஸ் என்று சொல்றாங்க. தௌஹீதை ஒரு வரியில சொல்லக்கூடிய ஒரு சூரா. இந்த சூறாவை பொறுத்தவரையும் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, மக்காவில் இறங்கிய ஒரு சூரா அப்படின்றத நாங்க பார்த்தோம். எங்க இறங்கி? மக்காவில் இறங்கிய மக்கி சூரா. இதுல 4 வசனங்கள் இருக்கிறது. இதனுடைய வார்த்தைகள் மொத்தமே 15 தான். 47 ஹர்ஃபுகள்,
47 எழுத்துக்களை கொண்ட ஒரு சூரா. அல் குர்ஆனிலே 112வது அத்தியாயம் 30வது ஜுசுவில் உள்ள ஒரு சூரா. இந்த சூராவுக்கு அதாவது சும்மியத் சூரா அல் இஹ்லாஸ். ஏனென்றால் இது லிஸ்திமாலிஹா அலா தௌஹீதில்லாஹ், அல்லாஹ் ஒருவனை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்ற கருத்து இதிலே பொதிந்திருக்கிறது. வ இஹ்லாஸுல் இபாதா, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற அந்த தூய்மை, உள தூய்மை, இஹ்லாஸ் இந்த சூறாவிலே இருக்கிறது. அவனளவிலே தான் அனைவரும் ஒதுங்க வேண்டும் என்கிற கருத்தை இந்த அஸ்ஸமத் என்ற சொல்லின் மூலம் இந்த சூரா சொல்கிறது. அல்லாஹ் அவன் எல்லா விதமான குறைபாடுகளுக்கும் அப்பாற்பட்ட முழுமையானவன், அவன் இணை வைத்தலில் இருந்து மிக தூய்மையானவன் என்ற ஒரு செய்தியை இந்த அல் குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அல்லாஹ் சொல்றான், வமா உமிரு இல்லா லியஅ்புதுல்லாஹ் முக்லிஸீன், அவர்கள் அல்லாஹ்வை இஹ்லாஸான உள தூய்மையுடன் வணங்க வேண்டும் என்று அவர்கள் ஏவப்பட்டிருக்கிறார். அப்ப சூரா இஹ்லாஸ் என்பது தௌஹீதை நமக்கு சொல்கிற ஒரு சூரா என்பதை நாங்க பார்க்கிறோம். இந்த சூராவுக்கு ஒரு சபபுன் நுசூல் சொல்லுவாங்க. அதாவது அல் குர்ஆன் வசனங்கள் இறங்கின ஒரு காரணத்துக்கு ஒரு வசனம் இறங்கி இருந்தால் அந்த காரணத்துக்கு சபபுன் நுசூல்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த வசனம் ஏன் இறங்கிச்சு. குர்ஆன்ல எல்லா வசனங்களுக்கும் சபபுன் நுசூல் இல்லை. என்னத்துக்கு இறங்கிச்சது அல்லாஹ் தஆலா உம்மன் பொதுவா சொல்லிக்கிறான். ஒரு சில வசனங்களுக்கு என்னது, அந்த குர்ஆன் வசனம் இறங்கியதற்கான ஒரு காரணம், ஒரு சந்தர்ப்பம், ஒரு நேரம் இருக்கு. அப்ப இந்த சூரா இஹ்லாஸுக்கு சில செய்திகள் சொல்லப்பட்டாலும் அந்த நபிமொழிகள் ஆதாரப்பூர்வமானதாக இல்லை. ஆனா கருத்தளவில அது எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. உதாரணமா சுனன் திர்மிதியில வருது, அல்லாஹ் பத்தி சொல்லுமாறு சில இணை வைக்கக்கூடியவர்கள் கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அல்லாஹ் இறக்கினான், அன்ஸலல்லாஹு குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் என்கிற சூரா இஹ்லாஸ் இறக்கினான் என்கிற ஒரு செய்தி திருமதியில பதிவாகி இருக்கிறது. ஆனால் அந்த செய்தி பலவீனமான ஒரு செய்தி. கருத்தளவுல அதுல எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. சிலர் அதை சஹீஹ்னு சொல்றாங்க, ஹசன் என்ற தரத்திலும் சொல்றாங்க. இது சுனன் திருமிதியிலையும் முஸ்னத் அஹ்மது போன்ற கிதாபுகளையும் இது வந்திருக்கிறது. இதே மாதிரி இந்த சூறாவை பொறுத்தவரையும் இந்த சூறாவோட முக்கியத்துவம் தெரிஞ்சு கொள்றா, இதுல சில சிறப்புகள் நிறைய வந்திருக்குது. சொல்றதா இருந்தா அந்த சிறப்புகளை மட்டும் பல மணி நேரங்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம். சுருக்கமாக நாம புரிஞ்சு கொள்வோம். சஹீஹுல் புகாரில 7375வது இலக்கத்துல ஒரு செய்தி இருக்குது. ரசூலுல்லாஹ் ஒரு நபித்தோழர் சஹாபிய ஒரு சின்ன ஒரு படையெடுப்புல, அதாவது யுத்தங்கள் வேற சின்ன சின்ன படையெடுப்புகளுக்கு அனுப்புவாங்க, அதுல தலைவராக அனுப்பியிருந்தாங்க. இவர் என்ன செய்யறாருன்னா, வகான யக்ரஉ லி அஸ்ஹாபிஹி ஃபீ ஸலாத்திஹிம் ஃபயஹ்திமு பிகுல் ஹுவல்லாஹு அஹத், எந்த ஒரு தொழுகையிலையும் அவர் குல் ஹுவல்லாஹு அஹத கடைசியா ஓதித்தான் முடிக்கிறார். 2 சூறால குல் ஹுவல்லாஹு ஓதுறார். ஃபலம்மா ரஜஉ ذكروا ذلك للنبي صلى الله عليه وسلم, அப்ப ரசூல் மதீனாவுக்கு போய் நபியிடத்துல போய் சொல்றாங்க, இந்த ஒரே குல் ஹுவல்லாஹ் சூறாவை தான் கடைசியா ஓதுறாரு அப்படின்னு. உடனே ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, சலூஹு லி ஐயி ஷைஇன் யஸ்னஉ ذلك, அவர்கிட்ட கேளுங்க எதுக்காக இப்படி அவர் செஞ்சார் அப்படின்னு சொல்லி. ஃபஸஅலு, அப்ப கேட்டாங்க. ஃபகால், அவர் சொன்னார், லிஅன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான், இந்த சூரா அல்லாஹ்வுடைய சிஃபத், அல்லாஹ்வுடைய பண்புகள் அதிலே அடங்கி இருக்கிறது. வ அன உஹிப்பு அன் அக்ரஅ பிஹா, நான் அதை ஓதுவதற்கு ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஹ்பிரூஹு அன்னல்லாஹ யுஹிப்பு, அவரிடத்துல சொல்லிவிடுங்கள் அல்லாஹ் அவரை விரும்புகிறான் என்று. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகான சூரா. புகாரில 7375வது இலக்கத்துல நீங்க இதை பார்க்கலாம். இது பல இடங்கள்ல பலவிதமாக வந்திருக்கிறது. இதே மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு நபித்தோழர், அதாவது அபூ ஹுரைரா சொல்றாங்க, அக்பல்து மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலன் ஃபஸமிஅ ரஜுலன் யக்ரஉ குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வ லம் யூலத் என்ற இந்த சூரா இஹ்லாஸ ஓதுறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஜபத்னா, அவருக்கு கடமையாகி விட்டது. உடனே ஃபஸஅல்துஹு, அபூ ஹுரைரா சொல்றாங்க, நான் கேட்டேன், மாதா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே என்ன கடமையாகிட்டுன்னு சொல்றீங்க? கால் அல் ஜன்னah, அவருக்கு சொர்க்கம் கடமையாகி விட்டது. இதுவும் இதே மாதிரி ஒரு விஷயம் தான். அதாவது அனஸ் இப்னு மாலிக் சொல்றாங்க, கான ரஜுலுன் மினல் அன்சார் யஉம்முஹும் ஃபீ மஸ்ஜித் குபா, அத மஸ்ஜித் குபாண்ட மதீனால உள்ள பள்ளிவாசல்ல ஒரு ஆள் தொழுகை நடத்தி இருந்தார். எப்ப அவரு குல்லமா இஃப்ததஹ சூரத்தன் யக்ரவு பிஹா லஹும் ஃபீ ஸலா, அவர் எப்ப தொழுகை தொடங்கினாலும் என்ன செய்யறாருன்னா இந்த குல் ஹுவல்லாஹ் சூராவை சேர்த்து ஓதுறாரு. அப்போ கேக்குறாங்க, எதுக்கு நீங்க அத ரெண்டு சூரா ஓதுறாரு? ஒரு சூரா ஓதிட்டு கடைசியா குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதி முடிக்கிறார்.
அப்ப கேக்குறாங்க, எதுக்கு நீங்க ஒண்ணு ஓதுனா தான் போதுமா, மறுபடியும் இந்த சூரா இஹ்லாஸ் ஓதுறீங்க? அப்ப அவர் என்ன சொல்றாருடா, நான் இதை ஓதுறேன், இன் அஹ்பத்தும் அன் உம்மக்கும் பிதாலிக் ஃபஅல், உங்களுக்கு விருப்பம்டா நான் இதை ஓதித்தான் தொழிப்பேன். வஇன் கரஹ்தும் தரக்தும், நீங்க வேணா இந்த சூரா குல் ஹுவல்லாஹ் ஓதப்படாண்டா நான் இதை விட்டுருவேன், நீங்க வேற யார் சரி வச்சு தொழுவீங்கன்றார். அப்ப உடனே ரசூலுல்லாஹ் இடத்துல போய் சொல்றாங்க, இப்படித்தான் ஒரு ஆள் ஃபஅதாஹுமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅஹ்பரூஹுல் கபர். அப்ப கேக்குறாங்க, யா ஃபிலான் மா யம்னஉக அன் தஃஅல மா யஅமுருக பிஹி அஸ்ஹாபு, என்ன இது அவங்க தோழர்கள் எல்லாம் சொல்றது எல்லாம் இல்லாம நீங்க இப்படி எல்லாம் செய்யறதுக்கு என்ன காரணம், ஏன் இப்படி நீங்க சூரா இஹ்லாஸ ஓதுறீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப உடனே அவங்க என்ன சொல்றாங்கடா, இன்னி உஹிப்புஹா, இந்த சூரா எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹுப்புக இய்யாஹா அத்கலகல் ஜன்னah, நீ அந்த சூராவை நேசிப்பது அது உன்னை சொர்க்கம் அனுப்ப போதுமானது. அந்த அந்த சூராவை உன்னை சொர்க்கம் அனுப்பிவிடும். இது நிறைய கிதாபுகள்ல இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். இதே மாதிரி நீங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் 1346 இலக்கத்துல சஹீஹ் முஸ்லிம்ல வருது பாருங்க. அக்ரவு அலைக்கும் சுலுசல் குர்ஆன், நான் உங்களுக்கு குர்ஆனில் 1/3 ஓதி காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபக்ரஅ குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் என்று சூரா இஹ்லாஸ ஓதி காட்டணும். இதே மாதிரி ரசூலுல்லாஹ் சஹீஹ் புகாரில 5015 இலக்கத்துல வருது. ஒரு முறை நபித்தோழர்கள் கிட்ட கேட்டாங்க, எப்படின்னு சொன்னா, உங்களுக்கு குர்ஆனில் 1/3 பகுதியை உங்களுக்கு இரவில் ஓத முடியாதான்னு கேட்டான். ஃபஷக்க ذلك عليهم, சஹாபாக்களுக்கு அது கஷ்டமாக இருந்தது. எங்கள யாருக்கு தான் 1/3 பகுதியை நாங்க ஒரு இரவுல ஓதலாம், யாரும் சொல்லாது கஷ்டமே. அப்ப சொன்னாங்க, குல் ஹுவல்லாஹு அஹத் அஸ்-ஸமத், அந்த அத்தியாயத்தை ஓதி காட்டுறாங்க. அல் வாஹித் அஸ்-ஸமத்னு ஓதுறாங்க. அதாவது குல் ஹுவல்லாஹு சூராவை ஓதி காட்டுறாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்லயும் நீங்க தமிழ் இலக்கத்துல பாக்குறாங்க, 1477 இலக்கத்திலையும் இந்த செய்தி. இது மாதிரி நிறைய அல் குர்ஆனிய வசனங்கள் குர்ஆனுக்கு 1/3 பகுதி என்று இந்த செய்தியை சொல்றாங்க. இப்ப இந்த 1/3 அப்படின்னு சொன்ன உடனே நாங்க எங்களுக்கு ஒரு செய்தி ஒண்ணு ஞாபகத்துக்கு வரும். அப்படின்னா, ஒரு ஆள், நான் குர்ஆன் ஃபுல்லா இன்னைக்கு நைட் ஓதினேன், எங்கப்பா இப்ப 20 நிமிஷத்துல நான் முழு குர்ஆனை ஓதிட்டு வரேன்னு ஒரு ஆள் சொல்றாரு. நீங்க சொல்றீங்க, எப்படி 20 நிமிஷத்துல? இல்ல, நான் குல் ஹுவல்லாஹ் சூரா 3 முறை ஓதினேன். ஒரு குர்ஆன் தானே, 3ல் 1ண்டா 1 ஓதினா 3ல் 1, 3 முறை ஓதினா குர்ஆன். அப்படியாண்டா அது நன்மையில் அதுக்கு ஈக்குவல் சொல்லலாமே தவிர அந்த செயலுக்கு அது அதாவது இணையாக முடியாது என்ற விஷயத்தை நாங்க பார்க்க. அப்படின்னா முழு குர்ஆனையும் ஓதுறதுன்றது அதுல நன்மை வேற, அந்த நன்மை அதுக்கு சமனானதுன்றாங்க. உதாரணமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரமதான் மாதத்துல செய்யப்படுற ஒரு உம்ரா ஹஜ்ஜுக்கு சமன்ன்றாங்க. ஒரு ரமலான்ல உம்ரா செஞ்சு போட்டு நான் ஹஜ் செஞ்சுட்டேன்னு சொல்லலாமா? அந்த நன்மை எடுக்குமே தவிர அந்த செயலைக்கு அந்த அதாவது ஒப்பீடு அதுக்கு அந்த நன்மைக்கு ஈடாகும் அப்படின்றாங்க. உதாரணமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில துஆக்களை சொன்னாங்க. அந்த துஆக்களை சொல்லி போட்டு என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, அதாவது சஹீஹ் புகாரில வரக்கூடிய ஒரு செய்தி, ஒரு சில துஆக்களை ஓதி போட்டு அதுக்கு சிறப்பு சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, 10 அடிமையை விடுதலை இட்டதுக்கு சமன்பாங்க. அப்படின்னா 10 அடிமையை விடுதலை இடுவது அந்த துஆ ஓதுறதுல நன்மை கிடைக்கும் விளங்கலாமே தவிர 10 அடிமையை விடுதலை இடுகின்ற அந்த செயலுக்கு அது ஈக்குவல் ஆகாதுன்றதை நீங்க என்ன செய்யலாம், தெரிஞ்சு கொள்ளணும். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இதே மாதிரி ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு நாளும் இரவுல இந்த சூரா குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுவாங்க. ஓதி என்ன செய்வாங்க, உடம்பு ஃபுல்லா 3 சூரா ஓதி தடவுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, சஹீஹ் புகாரில 5017 இலக்கத்துல வருது, இதா ஆவா இலா ஃபிராஷி குல்ல லைலத்தின், அதாவது ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு இரவிலும் அதாவது படுக்கைக்கு வந்தால், தூங்குவதற்காக வந்தால், ஜமஅ கஃபை, தன்னுடைய 2 கையையும் என்ன செய்வாங்க, இப்படி சேர்ப்பாங்க. சும்ம நஃபஹ ஃபீஹிமா, பிறகு அந்த 2 கையிலையும் ஊதுவார்கள். ஃபகரஅ ஃபீஹிமா குல் ஹுவல்லாஹு அஹத் வ குல் அஊது பிரப்பில் ஃபலக் வ குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த 3 சூறாக்களையும் ஓதுவாங்க. குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக். சும்ம யம்ஸஹு பிஹிமா மஸ்ததஅ மின் ஜஸத், அவனோட உடம்புல எந்த அளவுக்கு அதை தடவி கொள்ள முடியுமோ அதை ஊதி உடம்பு முழுக்க தடவுவாங்க. யப்தஉ பிஹிமா அன் ரஅஸிஹி வ வஜ்ஹிஹி, முதல்ல தலையை தடவுவாங்க, முகத்தை தடவுவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே என்ன செய்வாங்க, தன்னோட உடம்பு முழுக்க தடவுவாங்க. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு இரவிலும் செய்தார்கள். இவ்வளவு சூரா, இந்த சிறப்புகளை இந்த சூரா கொண்டிருக்கிறது அப்படின்றத பார்க்கணும். இது மாதிரி நிறைய சொல்லலாம், இப்படியே சொல்ற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இந்த சூறாலே இருக்குது. அதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அந்த காபாவை தவாஃப் செய்தால் தவாஃபை முடித்து விட்டு மகாமு இப்ராஹிம் கிட்ட போவாங்க. போய் சொல்லுவாங்க, வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா, மகாமு இப்ராஹிமை தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கன தொழுவாங்க. அதுல என்ன செய்வாங்கன்னு சொன்னால், முதலாவது அந்த ரக்காத்துல குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்று சொல்வார்கள். இரண்டாவது ரக்காத்துல குல் ஹுவல்லாஹு அஹத ஓதுவாங்க அப்படின்றத நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி வித்ர் தொழுகையில இதே சூறாவை ஓதுவாங்க.
அப்ப இந்த சூரா எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்றத நாங்க முதலாவது விளங்கிக் கொள்வோம். ரைட். இப்ப நாங்க இந்த சூறாட ஒவ்வொரு வசனங்களுக்காக வருவோம். அல்லாஹ் சொன்னான் குல் அப்படின்றான். குல்னா என்ன? அல் ஹிதாபுல் ரசூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வலில் உம்மத்தி ஐதன். இந்த அல்லாஹ் யாரோட இந்த செய்தியை பேசுறான்டா? ரசூலுல்லாவுக்கும் இந்த உம்மத்துக்கும் சொல்றான். குல், நீங்கள் சொல்லிவிடுங்கள். நபிக்கு சொல்றான், இந்த உம்மத்துக்கு சொல்லுங்கள், அல்லது இந்த உம்மத்தை இஸ்லாமிய சமுதாயமே நீங்கள் சொல்லிவிடுங்கள். என்னன்னு சொல்லுங்க? ஹுவல்லாஹு அஹத். அல்லாஹ் இருக்கிறானே அவன் ஒரே ஒருத்தன் தான் என்று சொல்லிவிடுங்கள். ரெண்டு மெசேஜ் அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்லலாம்? அல்லாஹு அஹத், அல்லாஹ் இருக்கிறானே அவன் ஒரே ஒருத்தன் தான் சொல்லுங்க. ரெண்டாவது என்ன? அல்லாஹு சமத், அவன் எவரிடத்திலும் எந்த தேவையும் இல்லாத அளவுக்கு அவன் முழுமையானவனாக இருக்கிறான் என்று சொல்லிவிடுங்கள். வணக்க வழிபாடுகளுக்கு அவன் மட்டும்தான், வேற யாரும் இல்லை. அப்ப அல்லாஹு அஹத் அப்படின்னு சொன்னா என்ன? ஹுவல்லாஹ் அல்லதி தத்தஹத்தஸூன அன்ஹு வ தஸ்அலூன அன்ஹு அஹத். நீங்கள் யாரை பற்றி கேட்கிறீங்களோ, எந்த ரப்பை நீங்கள் விசாரிக்கிறீங்களோ அவன் அஹத், ஒருவன் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா அவங்க தன்னுடைய தஃப்சீர் குர்துபியில சொல்றாங்க, குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், ஐ அல் வாஹித் அல் வித்ர், ஒரே ஒருத்தன் தான். அந்த அல்லாஹ் ஒருத்தன் தான். அல்லதி லா ஷபீஹ லஹு, அவனுக்கு நிகராக இணையாக வேறு எவனும் கிடையாது. வலா நதீர வலா சாஹிபத், அவனுக்கு ஒப்பானவன், அவனுக்கு துணை, அவனுக்கு என்னது மனைவி, வலா வலத வலா ஷரீக, அவனுக்கு புள்ள கூட்டு எதுவும் கிடையாது. அல்லாஹ் ஒருத்தன் தான் என்பதுதான் இதனுடைய அர்த்தமாகும். அஸ்லு அஹத் வஹத, இந்த அஹத் என்றது வஹத என்ற சொல்லிலிருந்து வந்திருக்கிறது என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் ஒரே ஒருத்தன் தான் என்ற விஷயத்தை இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா தன்னுடைய தஃப்சீர்ல சொல்றாங்க. இதே மாதிரி இமாம் ஷின்கீத் ரஹிமஹுல்லா அவங்க தன்னுடைய அத்வாஉல் பயான் ஃபி ஈதாஹில் குர்ஆன் பில் குர்ஆன் என்ற தன்னுடைய தஃப்சீர்ல சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது இந்த ஆயா, இந்த குல் ஹுவல்லாஹ் என்ற சூரா இருக்குது, இது ஐ وقد دلت الآية الكريمة على أن الله سبحانه وتعالى أحد, அல்லாஹ் ஒருத்தன் தான் என்பது நமக்கு மிக தெளிவாக இருக்குது. ஐ ஃபி ذاته وصفاته, அவனுடைய பண்பிலும் அவனுடைய செயலிலும் அவனுடைய உஜூதிலும் அவன் ஒருத்தன் தான். அவனுக்கு எந்த ஒரு இணையோ, அவனுக்கு எந்த ஒரு துணையோ, அவனுக்கு ஈக்குவலானவர்களோ, அவன் அல்லாத அழைக்கப்படக்கூடிய கடவுள்களோ வேறு யாரும் கிடையாது. இந்த செய்தியை இதே அத்தியாயத்தில் அல்லாஹ் கடைசியில சொல்றான், வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு எந்த ஒரு இணையானவைகளும் இல்லை அப்படின்னு சொல்றான். அவ அல்லாஹ் ஒருவன் தான், அவன் யாருக்கும் ஒப்பானவன் அல்ல, அவன் முழுமையான பண்பை உடையவன், அவனுக்கு நிகரற்றவன், அவனுக்கு எந்த விதமான கூட்டாளிகளும் கிடையாது. அல்லாஹ் சொல்றான் லைஸக மிஸ்லிஹி ஷை அப்படின்னா, குஃபுவன் அஹத்னா என்ன? அவன மாதிரி அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல இதை நிறைய சொல்றான். லரப லனா மஸலன் வ நஸிய ஹல்கா, மனிதன் அவனை மறந்து போட்டு எனக்கு உதாரணம் சொல்லி இருக்கிறான். லா தத்ரிபு லில்லாஹில் அம்சால், அல்லாஹ்வுக்கு உதாரணம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னால், அமல் மஅனா அல் ஆம் ஃபஇன்னல் குர்ஆன் குல்லஹு, இந்த குர்ஆன் முழுமையும், ஒரு ரிசாலா அல் முஹம்மதியா குல்லஹா, அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த அந்த நபித்துவம் முழுமையும், பல் ஜமீஅர் ரிசாலாத், எல்லா நபிமார்களும் கொண்டு வந்த அந்த கொள்கையின் சுருக்கமும், இன்னமா ஜாஅத் லிதக்ரீரி ஹாதல் மஅனா, இந்த குல் ஹுவல்லாஹ் சூரா என்ன வசனம், எந்த செய்தியை சொல்லும், இந்த அடிப்படையைத்தான் கொண்டு வந்தார்கள். இந்த கருத்தை தான் அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ்வுடைய தூதருடைய இறுதி நபித்துவம் சொல்கிறது, எல்லா நபிமார்களும் இதைத்தான் சொல்கிறார்கள். பிஅன்னல்லாஹ சுப்ஹானஹு வாஹிதுன் அஹத், அல்லாஹ் ஒருத்தன் தான், அவன் தனித்தவன். பல் குல்லு மா ஃபில் உஜூத் ஷாஹிதுன் அலா தாலிக், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்தும் அவற்றுக்கு சான்றாக இருக்கின்றன என்று இமாம் ஷின்கீத் ரஹிமஹுல்லாஹ் மிக தெளிவாக ஒரு செய்தியை சொல்றான். அல்லாஹ் இத குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல சொல்றான். வணக்க வழிபாடுகளுக்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. சூரா பக்ரால 163 பாருங்க, வ இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், உங்களது ரப்பு அல்லாஹ் இருக்கிறானே அவன் ஒருத்தன் தான். இலாஹ்னா என்னது? கடவுள், வணக்க வழிபாடுகளுக்குரியவன், வணக்கத்துக்கு தகுதியான அந்த இலாஹ் ஒரே ஒருத்தன் தான். வாஹிதுன் லா இலாஹ இல்லா ஹுவ, அவனை தவிர வேறு எந்த ஒரு இலாஹும் இல்லை. அர் ரஹ்மான் அர் ரஹீம், அவன் வணக்க வழிபாடுகளுக்குரியவன். அர் ரஹீம், அவன் அர் ரஹ்மான், அவன் அளவற்ற அருளாளனாக இருக்கிறான்.
அர் ரஹீம், அவன் மிக இரக்கமுள்ளவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். சூரா அல் பக்ரால 163 இலக்கத்துல பார்க்கலாம். அல்லாஹ் என்ன சொல்றான்? வமா உமிரு, அவர்கள் ஏவப்படவில்லை, இல்லா லியஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும், இலாஹன் வாஹிதன், ஒரே ஒரு இலாஹ், லா இலாஹ இல்லா ஹுவ. சூரத்து தௌபால 31. இதே மாதிரி நீங்க அல்லாஹ் தஆலா நிறைய சொல்றான். குல் இன்னமா அன முன்திருன், நபியே நீங்க சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிற ஒரு எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக இருக்கின்றேன். வமா மின் இலாஹின் இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு ஒரு இலாஹ் இல்லை, அல் வாஹித் அல் கஹ்ஹார், அவன் ஒருவன் தான் அடக்கி ஆளக்கூடியவனாக இருக்கின்றான். சூரா சாத்ல 65ல பார்க்கலாம். ஹாதா பலாகுன் லின்னாஸ், இது மனித சமுதாயத்துக்கான ஒரு பலாக், எத்தி வைத்தல், எச்சரிக்கை. வலியுன்திரு பிஹி, அவர்களுக்கு எச்சரிப்பதற்காக அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கியிருக்கிறான். வலியஅலமு, அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அன்னமா ஹுவ இலாஹு வாஹித், அல்லாஹ் இருக்கிறானே அவன் ஒரே ஒரு இலாஹ் தான். இந்த மாதிரி நீங்க குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். எப்படி இத சும்மா செய்தியா மட்டும் சொல்லல, இத அக்லியன், சிந்தனை ரீதியாக மனிதர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? என்னப்பா அல்லாஹ் அல்லாத நிறைய கடவுள் இருக்கிறதாக சொல்றீங்களே, மக்கத்து காவிர்கள் சொன்னாங்க, முகமது எல்லா கடவுளையும் ஒரு கடவுள் ஆகி விட்டாரு, அது எப்படி சாத்தியமாகும்? எத்தனை கடவுள் எங்களுக்கு இருக்குது? அல்லாஹ் அல்லாத பல கடவுள்கள் நமக்கு இருக்கும் போது இவர் ஒரே ஒருத்தன் சொல்றாரு, அப்ப எல்லாம் சேர்ந்த ஒருத்தனா கடவுள் என்று கேட்டாங்க. அல்லாஹ் கேட்கிறான், குல் லவ் கான மஅஹு ஆலிஹா, அல்லாஹ்வோடு பல கடவுள்கள் இருக்குமாக இருந்தால், கமா யகூலுன், இந்த ஆளுக்கு சொல்றது மாதிரி அல்லாஹ்வோட வேற நிறைய கடவுள்கள் இருக்குமாக இருந்தால், இதன் லப்தகவ் இலா தில் அர்ஷி சபீலா, அல்லாஹ் சொல்றான். அப்படி இருக்கும்னு சொன்னா அவங்க அந்த அர்ஷுடைய அல்லாஹ்வின் பக்கம் அவங்க போயிருப்பாங்க, அல்லாஹ்வுடைய அர்ஷின் பக்கம் அவர்கள் சென்றிருப்பார்கள். சுப்ஹானஹு வ தஆலா அம்மா உலுவன் கபீரா, அல்லாஹ் தஆலா அதாவது உயர்ந்தவனாக இருக்கின்றான், பரிசுத்தமானவனாக இருக்கின்றான். அல்லாஹ் இவங்க சொல்ற மாதிரி நிறைய கடவுள் இருந்தா எல்லாரும் அரசியல் அந்த கடவுளை போய் அவங்க தங்களுக்குரியதை எடுத்துக்கிட்டிருப்பாங்களே, எவ்வளவு பிரச்சனை வரும். லவ் கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹ், அல்லாஹ் சூரத்துல் அம்பியால 22ல சொல்றான், அல்லாஹ் அல்லாத பல கடவுள்கள் அவர்களுக்கு இருக்குமாக இருந்தால், அப்படி இந்த உலகத்துல இருக்குமாக இருந்தால், லஃபஸததா, பூமி சீர்கெட்டு போயிருக்குமே. ஃபசுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரொம்ப தூய்மையானவன், ரப்பில் அர்ஷ், அவன் அர்ஷுடைய அதிபதி, அம்மா யசிஃபுன், இவங்க வர்ணிக்கக்கூடியவற்றை விட அவன் தூய்மையானவனாக இருக்கின்றான். அல்லாஹ் எப்படிப்பா இவங்க பல கடவுள் சொல்றாங்க? வத்தகதல்லாஹு மின் வலதின், அல்லாஹ் ஒரு புள்ளையை எடுத்துக்கொள்ளல. ஒமா கான மஅஹு மின் இலாஹ், அவனுக்கு அது தேவையும் இல்லை. அப்படி அவன் செஞ்சா இதன் லதஹப குல்லு இலாஹின் பிமா ஹலக், பல கடவுள் இருந்தா அவன் படைச்சதை கொண்டு அவன் வேற போய் படைப்பான். அரசியல் கட்சி மாதிரி ஆவிப்பேன். ஒரு கடவுள் இருக்கிறதாலதான் அது ஒன்னா இருக்குது. இவங்க சொல்றது மாதிரி பல கடவுள் இருந்தால் லதஹப குல்லு இலாஹின் பிமா ஹலக், ஒவ்வொரு கடவுளும் அது படைச்சதை அது கொண்டு போய்க்குமே. பாதுஹும் அலா பாத், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், அம்மா யசிஃபூன், இவங்க பல கடவுள் என்று சொல்வதை விட்டும் அல்லாஹ் தூய்மையானவனாக இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹு தஆலா ஒரே ஒருத்தன் தான் கடவுளாக இருக்கிறான். ஏனே அல்லாஹ் சொன்னான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் இருக்கிறானே ஒருத்தன் தான் ரப், ஒரே ஒருத்தன் தான். அவன் யார்? அல்லாஹு ஸமத், அந்த அல்லாஹ் இருக்கிறானே அவன் அஸ்ஸமத். அஸ்ஸமத்னா என்ன? அன்னஹுல் காமில் ஃபீ சிஃபாத்தி, அவன் தன்னுடைய சிஃபத்தில் முழுமையானவன். அல்லதி இஃப்தகரத் இலைஹி ஜமீஉ மக்லூகாத்தி, எல்லா படைப்பும் அவனளவில் தான் தேவை உள்ளதாக இருக்கும். அவன் கம்ப்ளீட், அவனுக்கு தேவை இல்லையே. அவனுக்கு என்ன தேவை இருக்குது? அவன் கேள்வியில பிரச்சனை உள்ளவனா, பார்வையில பிரச்சனை உள்ளவனா, சக்தியில பிரச்சனை உள்ளவனா, ஆளுமையில பிரச்சனை உள்ளவனா, அதிகாரத்துல பிரச்சனை உள்ளவனா, எல்லாத்துலயும் அவன் கம்ப்ளீட். சாதாரண ஒரு பணக்காரனே ஒருத்தன் போய் ஒரு 10 ரூபாய் கேட்கறதுக்கு வைக்கப்படுறான். நான் ஏன் இன்னொருத்தன் கேட்கணும்? எனக்கு தான் எல்லாம் இருக்குதுங்கிறான். உலகத்துல சாதாரண மனுஷன் அல்லாஹ் கேட்கிறான், என்னத்துக்கு தான் நான் மனுஷன் போகணும்? என்னத்துக்கு எனக்கு இன்னொரு துணை? என்னத்துக்கு இன்னொரு கூட்டாளி? அல் காமில் ஃபீ சிஃபாத்தி, எல்லாத்திலும் அவன் முழுமை பெற்றிருக்கிறான். மனிதர்கள் தான் அவனளவில் தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அப்படின்னு சொன்னா அன்னஹு முஸ்தக்னின் அன் ஜமீஇல் மக்லூகாத், எல்லா படைப்புகளின் தேவையிலிருந்தும் அவன் தேவையற்றவனாக இருக்கிறான். அன்னஹு, ஏன்? அவன் காமில், முழுமையானவனாக இருக்கிறான். அன்ன ஸமத் ஹுவல்லதி தஸம்மத இலைஹில் ஹலாயிக் ஃபீ ஹவாயிஜிஹா, அதாவது தங்களது தேவைகளிலே அவனை நோக்கித்தான் மக்கள் போகணும். அவன் எவர்கிட்ட அசைய மாட்டான்.
அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் எவரிடத்திலும் எந்த தேவையும் அற்றவனாக இருக்கிறான். அதே மாதிரி லம் யலித், அவன் யாரையும் பெறல. அப்படின்னா என்ன அர்த்தம்? லம் யலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெறல, அவன் யாருக்கும் பெறப்படவும் இல்லை. இது ரெண்டும் முக்கியமானது. இந்த உலகத்துல சந்ததிகள் யாருக்கு தேவை? யாருக்கிட்ட பலவீனம் இருக்கிற ஒரு பிள்ளை இருந்தா நமக்கு பேர் சொல்லும்பா. சில ஆட்கள் குழந்தைய விரும்புறதுக்கு காரணத்துல முக்கியமான ஒண்ணு, நமக்கு ஒரு வாரிசு இல்லாம போயிருமே. யா அல்லாஹ் அந்த கைருல் வாரிசுன்னு நபிமார்கள் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களா இல்ல, யா அல்லாஹ் எங்களுக்கு குழந்தையத்தா, நீதான் வாரிசு தாரத்துல மிகச்சிறந்தவன். அல்லாஹ்வுக்கு என்னதுக்கு வாரிசு? அப்ப அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருந்தா அந்த பிள்ளையும் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அந்த சிஃபத்துல, அல்லாஹ்வுடைய அந்த கண்ணியத்துல அவனுக்கு பிள்ளை இருக்கிறது என்பதை அவன் ஏற்றுக்கொள்வதில்லை. இப்ப உதாரணமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி சொன்னாங்க, ஃபாத்திமா பிதுகத்தும் மின்னின்னாங்க, அவ என்ற சதை துண்டு. ஃபமன் அக்தபஹா அக்தபலினா, யார் அப்படின்னா புள்ள என்று வரக்கொள்ள அந்த புள்ள என்னது? கடவுளுடைய இன்னொன்னு. அப்ப ரெண்டு கடவுளா போச்சு. அப்ப அல்லாஹு தஆலா இதை அந்த அளவுக்கு அல்லாஹ் இதை கோபப்படுறான். எப்படி இந்த புள்ளன்னு நீங்க எப்படிப்பா சொல்றீங்க? பதீஉஸ் ஸமாவாத்தி வல் அர்த், அவன் வானம் பூமிகளை முன்மாதிரி இல்லாமல் அற்புதமாக படைத்திருக்கிறான். அன்னா யகூனு லஹு வலத், அவனுக்கு எப்படி புள்ள வரும்? வலம் தகுல் லஹு ஸாஹிபா, அவனுக்கு தான் மனைவியே இல்லையே, அவனுக்கு எப்படி புள்ள வரும்? வஹலக குல்ல ஷை, எல்லாத்தையும் படைச்சவனே அவன். வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம், எல்லாவற்றையும் அவன் தெரிந்திருக்கிறான். அவனுக்கு இந்த புள்ளன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அல்லாஹ் சூரத்துல் அன்ஆம்ல 101வது வசனத்துல சொல்றான். அல்லாஹ் தஆலா இந்த புள்ளை இல்லைன்னு சொல்றதை கொண்டு 3 சாராருக்கு குர்ஆன்ல பதில் சொல்லியிருக்கிறான். 3 சாராருக்கு பதில் சொல்லியிருக்கிறான். யார் யாருக்கு? அதாவது முஷ்ரிக்குகள், யகூதிகள், நசாராக்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இணை வைப்பாளர்கள், 3 பேருக்கும் அல்லாஹ் பதில் சொல்றான். ஏனென்றால் முஷ்ரிக்களை பொறுத்தவரையும் அவங்க மலக்குமார்களை அல்லாஹ்வுடைய பொம்பளை பிள்ளைன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு பொம்பளை பிள்ளை இருக்குதுன்னு மலக்குமார்களை அல்லாஹ்வுக்கு பொம்பளை பிள்ளைன்னு சொன்னாங்க. இன்னல் மலாயிக பனாத்துல்லாஹ்னு சொன்னாங்க. அதே மாதிரி யூதர்கள் உஸைர் இப்னுல்லாஹ்னாங்க, உஸைர் அல்லாஹ்வுடைய பிள்ளைன்னாங்க. கிறிஸ்தவர்கள் மசீஹ் இப்னுல்லாஹ்னாங்க, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய பிள்ளை, தேவகுமாரன்னு சொன்னாங்க. அவர் சொன்னாரு, மேலே வானத்திலும் தானே பூமியிலும் என்னே அன்றி வேறே தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க கூடாது என்று சொன்னார். ஆனா அவர் என்ன சொன்னாங்க? அல்லாஹ்ட புள்ள அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அல்லாஹ் எப்படி? லம் யலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெறல, அவன் யாராலும் பெறப்பட்டவும் இல்லை. யூலத்ன்றது என்னது? அவன் புள்ளையும் இல்லை, வாப்பாவும் இல்லைன்னு அர்த்தம். அவன் ஏன் அந்த பலவீனம் அவனுக்கு இல்லை, அவனுக்கு தேவையில்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அஹ்லல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, லா தக்லு ஃபீ தீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்திலே நீங்கள் வரம்பு மீறாதீர்கள். வலா தகூலு அலல்லாஹி இல்லல் ஹக், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் உண்மையை தவிர எதையும் பேசாதீர்கள். இன்னமல் மஸீஹ் ஈஸா இப்னு மர்யம் ரசூலுல்லாஹ், மஸீஹ் ஈஸா இப்னு மர்யம் அல்லாஹ்வுடைய தூதர் தான். வ கலிமத்துஹு அல்காஹா இலா மர்யம், அல்லாஹ்வுடைய வார்த்தை மரியமின் மீது போட்டான். வ ரூஹும் மின், அல்லாஹ்விடம் இருந்துள்ள ஒரு ரூஹ். ஃபஆமினு பில்லாஹி வ ருசுலிஹி, அல்லாஹ்வையும் தூதர்களையும் நீங்கள் நம்புங்கள். வலா தகூலு ஸலாஸத்துன், அல்லாஹ் அதாவது இந்த முக்கடவுள் கொள்கைன்னு சொல்லுவாங்க, அல்லாஹ் மூன்றில் ஒருவன் என்று சொல்லாதீர்கள். இன்தஹு கைரல் லக்கும், நீங்கள் இதை தவிர்த்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கு சிறந்ததாகும். இன்னமல்லாஹு இலாஹும் வாஹித், அல்லாஹ் ஒரே ஒரு இலாஹ் தான். சுப்ஹானஹு, அல்லாஹ் தூய்மையானவன். அன் யகூன லஹு வலத், அல்லாஹ்வுக்கு புள்ள இருக்குது என்று சொல்றதுல அவனுக்கு என்னத்துக்கு புள்ள? அவன் தூய்மையானவன். லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், வானம் பூமியில் உள்ளவைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. வ கஃபா பில்லாஹி வக்கீலா, சூரா அன்-நிசா 4வது அத்தியாயத்தில் 171 எடுத்து பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி சொல்றான், லகத் கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹ், அல்லாஹ் தான் மஸீஹ் ஈசா, அவன் தான் கடவுள் அப்படின்னு சொன்னவர்கள் நிராகரித்து விட்டார்கள். அல் மஸீஹ் இப்னு மர்யம் வகால அல் மஸீஹ் யா பனி இஸ்ராயீல், பனு இஸ்ரவேல் சமுதாயமே, உஅ்புதுல்லாஹ ரப்பி வ ரப்புக்கும், நீங்கள் எனதும் உங்களுடையதும் ரப்பை நீங்கள் வணங்குங்கள். இன்னஹு மை யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, யார் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிறாங்களோ, அல்லாஹ்வுக்கு புள்ளை இருக்கிறேன்னு சொல்றாங்களோ, அல்லாஹ்வோடு கடவுளை சேர்த்து பேசுறாங்களோ, அவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். வ மஅவாஹுன் நார், அவர்கள் ஒதுங்கும் தலம் நரகமாகும். வமா லில் ஸாலிமீன மின் அன்சார், அநியாயக்காரர்களுக்கு எந்த உதவியாளரும் இருக்காது. லகத் கஃபரல்லதீன காலு, எவர்கள் இன்னல்லாஹ சாலிசு ஸலாஸா, அல்லாஹ் மூன்றில் ஒருவன் என்று சொல்கிறார்களோ அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். வமா மின் இலாஹின் இல்லா இலாஹுன் வாஹித்,
அல்லாவை தவிர வேறு எந்த ஒரு இலாகும் இல்லை. அவர்கள் தவிர்ந்து கொள்ளவில்லை என்றால் அம்மா யகூலூன், அவங்க சொல்லக்கூடிய இந்த மோசமான வார்த்தைகளை தவிர்ந்து கொள்ளவில்லை என்றால் லயமஸ்ஸன்னல்லதீன கஃபரு மின்ஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு நோவினை தருகிற வேதனை வந்துவிடும். அஃபலா யதூபூன இலல்லாஹ், அவங்க அல்லாஹ்விடத்துல தௌபா செய்து விட வேண்டாமா? வயஸ்தக்ஃபிரூன, அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டு விட வேண்டாமா? வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவன் இரக்கமுள்ளவனாக இருக்கின்றான். மல் மஸீஹ் இப்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய பிள்ளை அல்ல, அவர் ரசூலுல்லாஹ். அவர் இல்லா ரசூலுன் கத் கலத் மின் கப்லிஹி ருசுல், அவர் தூதராகத்தான் இருந்தார், அவருக்கு முன்னால் பல தூதர்கள் சென்றிருக்கிறார்கள். வ உம்முஹு சித்தீகா, அவங்களுடைய தாயார் உண்மையாளர். யூதர்கள் சொல்ற மாதிரி அவங்க விபச்சாரி அல்ல. நஊது பில்லாஹி மின்ஹா. இந்த யூதம் மோசமானவர்களோடு தான் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்திலும் சில பேர் சார்ந்திருக்கிறாங்க. அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பரிசுத்தமானவர் என்று சொல்றான். ஆனால் இந்த யூத கும்பல் அவங்க மோசமானவர்கள், பிழையான முறையில குழந்தை ஈன்றார்கள் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான் ஈசா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர். கத் கலத் மின் கப்லிஹி ருசுல், இதற்கு முன்னால் பல தூதர்கள் சென்று விட்டார்கள். வ உம்முஹு சித்தீகா, அவங்களோட தாய் உண்மையாளர். கானா யகுலானி தஆம், ரெண்டு பேருமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. உன்னொரு கைஃப நுபய்யினு லஹுல் ஆயாத், எப்பறா பூமியில சாப்பிட்டுக்கிறவன் கடவுளா போக முடியும்? அவனுக்கு சாப்பாடு தேவையா? அல்லாஹ் சொல்றான் யகுலானி தஆம். புரியுதா? அப்ப அல்லாஹு தஆலா அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை இது போன்ற வசனங்கள்ல நமக்கு சொல்லும். வகால அல்லாஹு லா தத்தஹிது இலாஹைன் இஸ்னைன், நீங்க ரெண்டு கடவுள்களை எடுத்துக் கொள்ளாதீர்கள். இன்னமா ஹுவ இலாஹு வாஹித், ஒருத்தன் தான் கடவுள். இது சூரத்துன் நஹ்ல். இந்த மாதிரி அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்றான். குர்ஆன் சொல்கிறது வயுந்திரல்லதீன காலு தஹதல்லாஹு வலதா. சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்றான், அந்த குர்ஆனை அல்லாஹ் புள்ளையை எடுத்துக் கொண்டிருக்கிறான் என்பவர்களுக்கு இது எச்சரிக்கை செய்கிறது. மாலஹும் பிஹி மின் இல்மின், அவர்களுக்கு எந்த அறிவும் இல்லாமல் பேசுகிறார்கள். வலாலி ஆபாயிஹிம், அவர்களது மூதாதையர்களுக்கும் அறிவில்லாமல் பேசுகிறார்கள். கபுரத் கலிமத்தன் தக்ருஜு மின் அஃப்வாஹிஹிம், அவர்களது வாய்களில் இருந்து வெளியேறுகிற இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு மிக பழுவானதாக இருக்கிறது. இயகூலூன இல்லா கதிபா, அவங்க பொய் தானே சொல்றாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். வகாலு தஹதர் ரஹ்மானு வலதா, அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்கிறேன்னு சொல்றாங்க. லகத் ஜிஅதும் ஷைஅன் இத்தா, அல்லாஹ் சொன்னான். என்னப்பா மோசமான ஒரு வாதாட்டத்தை இவர்கள் செய்கிறார்கள். தகாது ஸமாவாத் யதஃபத்தர்ன மின், வானம் வெடிக்க பார்க்கிறது. வதன்ஷக்குல் அர்த், பூமி பிளந்து விட பார்க்கிறது. வதஹிருல் ஜிபாலு ஹத்தா, அல்லாஹ் சொல்றான். சூரா மரியம்ல எடுத்து பாருங்க, 88ல இருந்து 95 வரைக்கும். எதுக்கப்பா அந்த ரஹ்மானி வலதா, அல்லாஹ்வுக்கு பிள்ளைன்னு சொல்றாங்களே. வானம் வெடிக்க பார்க்கிறது, பூமி புறக்க பார்க்கிறது, மலைகள் வெடித்துவிட பார்க்கிறது. ஒமா என்பது ரஹ்மானி ஐ யத்தஹித வலதா, அல்லாஹ்வுக்கு எதுக்குடா புள்ள? அல்லாஹ்வுக்கு புள்ளை எடுக்கணும் எந்த தேவையும் இல்லை. இன் குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியில உள்ளதெல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இதே மாதிரி சூரா பனி இஸ்ராயீல் 113வது வசனத்திலையும் அல்லாஹ் இதை போல சொல்றான். எனவே அல்லாஹ் மத்தஹதல்லாஹு மின் வலத், அல்லாஹ் புள்ளை எடுக்கிறது இல்லை. வமா கான மஅஹு மின் இலாஹ், அல்லாஹ்வுக்கு அது தேவையும் இல்லை. அப்படி எடுத்துக்கிட்டா ஒருத்தன் படைச்சதை தான் எடுத்துக்கிட்டு போனா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்கும்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சஹீஹ் புகாரில 6099 இலக்கத்துல, லைஸ ஷைஉன் அஸ்பர அலா அன் சமிஅஹு மின் அல்லாஹ், அல்லாஹ்வை விட ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டு பொறுமையா மிக பொறுமையா இருக்கிறவன் யாரும் இல்லை. அப்ப மக்கள் அல்லாஹ்வுக்கு புல்லின்னஹும் லயதுஊன லஹு வலதன், அல்லாஹ்வுக்கு புள்ளை இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா வஇன்னஹு லயுஆஃபீஹிம் வயர்ஸுகுஹும், ஆனா அவங்களுக்கு அல்லாஹ் ஆஃபியத்தையும் கொடுக்குறான், சாப்பாடும் கொடுக்குறான். பொறுமை எவ்வளவு பெரிய புள்ளை இருக்குன்னு சொல்லத்தக்க அவ்வளவு வெறுப்பான ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டு அவர்களுக்கு ஆஃபியத்தான ஒரு சீரான வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்தையும் கொடுக்கிறானே என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதே மாதிரி ஹதீஸ்ல வருது புகாரில, கஸபனி இப்னு ஆதம் வலம் யகுல் லஹு தாலிக், ஆதமுடைய மகன் பொய் சொல்றான், அவனுக்கு அது கூடாது. வஷதமனி வலம் யகுல் லஹு தாலிக், அவன் என்னை திட்டுறான், அது அவனுக்கு கூடாது. அம்மா தக்தீபுஹு ஈயாய, அவன் என்னை பொய்ப்பிக்கிறேன்னா என்ன தெரியுமா? நான் அதாவது அவனை எழுப்ப மாட்டேன்னு அவன் நம்புறான். அவன் என்னை திட்டுறது என்னன்னு சொன்னால் எனக்கு நான் புள்ளை எடுத்துக்கிட்டேன்னு சொல்றான். நான் எந்த தேவையும் இல்லாத நல்லது லம் அலிது வலம் உலத், நான் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை. வலம் யகுல்லி குஃபுவன் அஹத், புகாரில 4975வது இலக்கத்துல இது இந்த மாதிரி நிறைய செய்திகள் இருக்குது. அப்ப கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சூராட கடைசி என்ன? வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக நிகராக, குஃபுனா பொருத்தப்பாடு, அல்லாஹ் மாதிரி எதுவுமே கிடையாது. அல்லாஹ் ஒருத்தன் தான் வணக்க வழிபாடுகளுக்கு சொந்தமானவன்.
அவனுக்கு எந்த ஒரு நிகரானவர்களும் கிடையாது என்ற இந்த கலிமத்து தௌஹீத், தௌஹீத் என்கிற இந்த வார்த்தையை, இஹ்லாஸ், அல்லாஹ் ஒருத்தனை மட்டும் தான் வணங்க வேண்டும் என்ற இந்த வார்த்தையை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். என்ன சொன்னாலாம்? ஃபலா தத்ரிபு லில்லாஹில் அம்சால், அல்லாஹ்வுக்கு உதாரணம் சொல்லாதீர்கள். இன்னல்லாஹ யஅலம் வ அன்தும் லா தஅலமூன். சூரத்துல் நஹ்ல்ல 74ல சொல்றான், அல்லாஹ் அறிந்தவன், நீங்கள் எதையும் அறிய மாட்டீர்கள். ஃபலா தஜஅலு லில்லாஹி அந்தாதா. சூரா பக்ரால 22ல சொல்றான், அல்லாஹ்வுக்கு நீங்கள் தெரிந்து கொண்டே நீங்கள் இணைகளை கற்பிக்காதீர்கள். சும்மல்லதீன கஃபரு பிரப்பிஹிம் யஅதிலூன். நிராகரிப்பவர்கள் தங்களுக்கு ரப்புக்கு நிகராக கடவுள்களை ஆக்குகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சூரா இஹ்லாஸ் என்ற இந்த அத்தியாயத்தை மிக சுருக்கமாக நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றேன். நான் சொன்ன இந்த விஷயங்களை நாங்க சிந்தித்து அல்லாஹ்வை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்கிற அந்த கலிமத்து தௌஹீதை நாம் வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் எடுத்து நடப்பதோடு ஷிர்க், இணை வைத்தலிலிருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே எனக்காகவும் உங்களுக்காகவும் துஆ செய்தவனாக உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.